என்ன பார்க்க போகிறோம்னா போக்கிமான் கேம் டே விளையாட போகிறோம். இப்போ வந்து நம்ம எதை சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ சாரேஸாவை தான் சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அதான் எனக்கு பிடிச்ச போக்கிமான். அது மட்டும் நம்ம எனக்கு டேலண்ட் ஃப்ளேமும் பிடிக்கும். டேலண்ட் ஃப்ளேமும் பிடிக்கும் தான். சாரேஸாவை தெரிஞ்சிருக்கோம், டேலண்ட் ஃப்ளேமும் தேர்ந்தெடுக்கோன்னா சாரேஸாவோட இப்போதைக்கு தேர்ந்தெடுப்போம். சாரேஸாவோட அப்புறமேட்டுச்சு டேலண்ட் ஃப்ளேம் எதையாச்சும் வாங்க முடியுதான்னு பார்த்து கூட சீக்கிரம் டேலண்ட் ஃப்ளேமை காசு கொடுத்து வாங்க முடியாது, 10 காசு கொடுத்து வாங்கிடலாம். அது வந்து ஒரு 6000 தான். அங்கே அதுக்கு மேலே நான் போக்கிமான் வாங்கிட்டு விளையாண்டுருக்கேன், அதில் தான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேட்டிலுக்குள்ளே போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட எல்லாம் சொல்ல வந்துடா, நம்ம சேனல் வந்து 1000 பேருக்கும் மேலே வீடியோஸை ரீச் ஆகிடுச்சு. பட் ஆனால் 1000 பேரில் 30 பேருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல. அதுதான் சோகமான விஷயம். இப்போ நம்மக்கிட்ட பிகாச்சு இது இருக்குது, லெஜெண்டரி போக்கிமான் சூப்பராக இருக்குங்க. ஏதாச்சும் ஒன்றுமே அதை வச்சு உருப்படியாக பண்ண முடியாது. கஷ்டம் வேஸ்ட்டு, இதுவும் வேஸ்ட்டு தான். நான் இதே சாலையை தேர்ந்தெடுத்துக்கிறேங்க. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் பேக்ரவுண்ட் தான் பயங்கரமாக கொடுத்துருக்காங்களே. ஓகே, நம்மக்கிட்ட அந்த எந்த ஹேலவர் நம்மக்கிட்ட பற்றி கிடையாது. ஓகே, இப்போ மேட்ச்குள்ளே போயிடலாம். யார் சாம்பியன்? லியோனா ஏஸ் ட்ரெயினர். மற்ற எல்லாருமே ஏஸ் ட்ரெயினர், இவங்க மட்டும் சாம்பியன். லியோன் சாம்பியன். ஓ, சாம்பியன் லியோன் கூட நம்ம மோத போகிறோமா? அப்போ பார்த்துடலாம்டா. ஓகே, நம்ம டீமில் கார்டிவைர், கிறிஸ்டல், ஆப்சால், ஸ்னோர்லாக்ஸ் இருக்குது. அவங்க டீமில் மிஸ்டர் மைம், ஆப்சால், லியான், சார்ஜர் இருக்குது. அப்புறம் சில்வியன், மேமஸ்வன் இருக்குது. எல்லோரும் அவங்கள ஏஸ் போக்கிமான் கொண்டு வந்துருக்காங்க. என்னோட ஏஸ் போக்கிமான் எது நம்ம எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும். எனக்கு பிடிச்ச போக்கிமான் டேலண்ட் ஃப்ளேம் சார்ஜர் மட்டும்தாங்க. டேலண்ட் ஃப்ளேம் வச்சு நான்லாம் முந்தியெல்லாம் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்கேன். 1000 கிட்ட பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கேங்க முந்தியெல்லாம் நான். ஓகே, இதையும் முடிச்சாச்சு. ஓகே ஓகே, நிறைய பேர் இருக்காங்க. மட்டும் முக்கியம் வேண்டாம். நான் போட்டு பார்த்துட்ருக்கேன். லைட் ஸ்க்ரீனை போட்டு வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பக்கம் பிடிச்சாச்சு. நான் போக்கிமான் அப்படிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க தாங்க லியானோட சார்மண்டர் கதிக்கெல்லாம் வச்சுட்ருக்காங்க. சார்ஜரை பொறுத்து ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சார்மண்டர் எவ்வளோ ஆயிடுச்சு. ஓகே, இப்போ ஃபுல்லாகிடுச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாட்டேன். ஓகே, அதையும் பொறுத்துலேச்சு. லியோனோட சார்மண்டர்னா எவ்வளோ ஆகலைங்க பொறுத்தல்றா. அதை எவ்வாறு ஆக விடக்கூடாது. சாரேஸாவே ஒரு மாதிரியாச்சு. நீங்கள் சார்மேன்றாவே இருக்கீங்க. என்னது அது எவ்வாலே ஆகக்கூடாது. ஆகக்கூடாதுங்க. நம்ம மருந்து நம்ம லியோன் கதையை போட்டு தள்ளிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம லைஃப் ஸ்க்ரீன் வச்சு விழுப்பிட்டு ஓகே, நம்ம போய் சாப்பிட்டு லைஃப் வர இல்லை. ஓகே, என்ன 10 பாயிண்ட்டு கிட்ட வந்து எப்படியாச்சும் எடுத்தால் போகுதுன்றாங்க. எங்களும் வெளியே சாரி சார் விடாதீங்க.
4th மைண்ட் வந்துச்சு. மிஸ்டர் மைண்ட் வந்துட்டாரு. எல்லாரும் அந்த பக்கம் போயிருக்காங்க. நம்ம இந்த பக்கம் போய் இதை முடிச்சோம். என்ன வந்துருக்கு? ரெஜிஸ்ட்ரிடா? ரெஜிஸ்ட்ரி தானே. பார்த்துக்கலாம். இல்லை ஃபேக்டருக்கு முன்னாடி ஸ்டீல் டைமில் ஒன்றுமே கிடையாது. ரெஜிஸ் வந்தால் கூட ஏதோ ஒரு சாமான் கொண்டு வந்து ரெஜிஸ்ட்ரி தானே. பிரச்சனை இல்லை. கோடு தள்ளி வச்சுங்க. ஓகே, அங்கே அவங்க எதை எடுத்துகிட்ருக்காங்க? ரெஜிகிகஸ் எடுத்துகிட்ருக்காங்க. நான் ரெஜிராக் பார்த்துருக்கேன், ரெஜிஸ்ட்ரீல் பார்த்துருக்கேன், ரெஜிஸ் பார்த்துருக்கேன், ரெஜிகிகஸ் பார்த்துருக்கேன். ரெஜிட்ராகோ அப்படின்ற பொக்குமன் இன்னும் அதில் பார்க்கவே இல்லை. ரெஜிட்ராகோன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் ஒரு பொக்குமன் வீட்டில் இருக்கா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு இங்கே பாருங்க. இல்லையா ஒரு ஜாரிஸோட கவர்மெண்டாகவே தாங்க இருக்குது. ஃபோர்த் பிளேஸ். ஓகே, பொக்குமன் யூனைட் மூவ் பயன்படுத்தா விடவே மாட்டேன். எல்லாரையும் பொறுத்துடுவேன். ஓகே, அதுக்கு 14 பார்த்து சால்ட் விட மாட்டேன். இவங்க டயாந்தாலாம் காடி வச்சுப்பாங்க. ஆப்சோல் யார் வச்சுப்பான் தெரியும்? ஆப்சோல் நிறையாச்சு. அலோனோட சாலிஸாக கூட போதும் பார்த்துருக்கேன். அது மெகா அப்சாலாக உருமாறும். ஆனால் தோற்று போயிடும் அலான் கிட்டது. அடுத்து காடிவாய் டயாந்தா வச்சுருப்பாங்க. ஸ்டீவன்கிட்ட மெட்டகிராஸ் இருக்கும். ஆஷ் கிட்ட பிகாச்சு, ஜெங்கார், ஆஷோ வாட்டாசி, அது பேர் என்ன ட்ராக்கோவிச்சு, மெகாலுக்காரியோ, ஜெகநாத்லாம் லாஸ்ட்டாக வந்து யூனிட் இன்னும் வரலைங்க. அதனால் எல்லாரும் அடிச்சுட்டு இருக்காங்க. யூனிட் நீங்கள் பயன்படுத்துகிறோம். இங்கே சாக போகிறீங்க. ஐயோ, 22 பாக்கிவால் வேஸ்ட்டாக போச்சு. ஷிட். இப்போ எல்லோரும் நான் அங்கே போக சொல்லிடுறேன். என்னடா அங்கே போனால் இங்கே போகிறீங்க? இட்ஸ் ஆல்ரைட், ஸ்டார்ட் டு கோல் சொல்கிறாங்க. நம்மளும் என்ன ரிவெஞ்சிருக்காமல் இருக்கும். கோல் பண்ணாமல் இருக்கும். ஓகே, நம்ம இங்கே போயிடலாம். இங்கே போயிடக்கூடாது, அங்கே தான் போயிருக்கோம். ஓகே, அங்கே எல்லோரும் சண்டை போடுறதுக்கு ஆரம்பிச்சுதான் நினைக்கிறேன். சப்போர்ட் பிளேயர்ஸ் இப்போ 38 பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது. இந்த ஸ்டார் இது எல்லாத்தையும் போட்டுருவோம். மெகா விட்டாரியா ஒருத்தி வச்சுருக்கோம். பேர் என்னன்னு தெரியல. தூக்கி போடுறா. சைஸ் விகாஸ் இந்த மூக்கு இருக்காட்டா? ஆமாம், சைஸ் விகாஸ் கண்டுபிடிச்சேன். ஃபுல்லாக இருக்கா? ரைட்டு, போய் வச்சுட்டு வந்து சண்டையை போடுவோம். ஏன்னா எங்களுக்கு அன்சேஃப்டி பின்னாடி போயிடும். நானும் பார்த்துக்கிட்டீங்கன்னா துரத்திக்கிட்டே இருக்கேன். ஆமோஸ் போய் நைஸ் டைப்பு. இல்லைன்னா கொஞ்சம் நமக்கு பாயிண்ட்டை குறைக்குது. எங்கள் லியான் சாலிசார் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. ஓகே, நமக்கு பாயிண்ட் இல்லை. நமக்கு ஹெல்த் இல்லை. ஒழிஞ்சாச்சுங்க. ஐயோ 50 பாயிண்ட்டு.
50 பாயிண்ட் வீணாக போச்சு. சிட். ஓகே ரெக்வைஸா வரப்போகுது. வந்துருச்சுடா கஷ்டம் முதல் போனே. 34 தான். பரவாயில்ல 100 பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. என்னாச்சு கஷ்டப்பட்டு இது இல்லை. அதனால் அதுக்கு தோக்கத்தாச்சு. நம்ம போயிட்டு மறுபடியும் இந்த இடத்துக்கு வர்றோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஓகே அங்கே தள்ளிட்டு இருக்கீங்க. அதான் கொஞ்சம் மதிக்காமல் வந்துட்டேன். எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு வச்சுருந்துடும். பாயிண்ட்ஸ் இருக்கா இல்லை. ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போகும். வந்ததுக்கு 19 பாயிண்ட்ஸ் தெரியுது. இதோடு ஓகே இங்கே இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இந்த லியோன் சார்ஜர் மேலே தான் நான் இது பண்ணிட்டுருக்கேன். லியோன் சார்ஜர் எங்கே இருக்கு? நிறைய வந்து இப்போ என் கணிப்புப்படி இப்போ யார் வருவானா ஆப்ஸோல் வரும். டெல்ஃபாக்ஸ் 2ஆவதாக வரும். கடைசியாக சைஸ்பிக் டாஸை பண்ணி மேட்ச் முடிக்கணும்னு பார்த்தேன், முடிக்க முடியல. ரைட்டா நல்லவங்களா. சரி அடுத்து வந்து யாரை வச்சு பேட்டில் பண்ணலாம்னா பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போயே 900 வந்துட்டோம். 1000 கிச்சா பாயிண்ட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே நம்ம தான் டீம்லேயே அதிகமான பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். அப்போ எதுக்கு நமக்கு அந்த கிங் பட்டம் வரலன்னு தெரியலை. அவங்க டீமில் ஆப்ஸோல் தான் அதிகமான பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்கு. லியோன் பாயிண்ட்டு அவ்வளோவா எடுக்கலை. ஆனால் நம்ம வந்து 286 பாயிண்ட் எடுத்துருக்கோம். அப்போ நமக்கு பட்டம் கிடைக்கல. ஓகே அடுத்த சேலஞ்சுக்கு போகலாம். இப்போ என்ன போக்கிமோன் இப்போ எந்த போக்கிமான் செலக்ட் பண்ண போகிறேன்னா பார்க்கலாம். மறுபடியும் லியோன் கூடயா? இவன் கூட எத்தனை சண்டை போடுறது? வேறு ஆளே கிடைக்கலையா? இப்போ லேசியான வச்சு போட்டி போடலாமா? இல்லை டிராகோ புட்டா? எதுவுமேடா. பீக்கா பீக்கா பீக்காச்சோ பீக்காச்சோ. பார்த்தீங்களா பிகாச்சுவை? பேண்ட் ஸ்டைல் பிகாச்சு, ராக் ஸ்டார் பிகாச்சு, பாப் ஸ்டார் பிகாச்சு, சயின்டிஸ்ட் பிகாச்சு, சர்ஃப் பிகாச்சுலாம் இருக்குங்க. ஓகே சரஹோரா, சில்வியான், சாரேசார், விக்கி டைப், மிஸ்டர் மைம் வாங்க டீமில். பிகாச்சு, ஸ்லோப்ரோ, காட்வே, மிஸ்டர் மைம், கெங்கார் நம்ம டீமில். பிகாச்சு ஆஷ் வச்சுருப்பேன், கெங்கார் ஆஷ் வச்சுருப்பேன், மைம் ஜுடன் ஆஷ் வச்சுருப்பேன், காட்வே தயந்தா வச்சுருப்பாங்க, ஸ்லோப்ரோ தெரியல, மிஸ்டர் மைம் ஆஷ் வச்சுருப்பேன், விக்கி டைப் தெரியல, லியோன் சாரேசார் வச்சுருப்பாருன்னு தெரியும். வேறு யார் ஏதாச்சும்
சவுண்டு கேட்டீங்களா? பிக்கா 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 பிக்காச்சு. அவங்க டீமில் யார் யார் இருக்கா இன்னும்? ஜரஹரா வந்துருக்கு. தண்டை டைப்போட பவர்ஃபுல்லான போக்கிமானே அதுதான். பிகாச்சோட தோக்கடிக்க முடியுமா? முடிஞ்சிருச்சுங்க. லெஜண்டரியே தோக்கடிச்சிச்சு. இதெல்லாம் நாங்கள் ஆடே லைஃப் வேறு குறையுது. லியோன் ஜாலியாக தோக்கடிச்சா மட்டும் போதும் எனக்கு. இந்த மிஸ்டர் மைனும் பிரச்சனையே கிடையாது. ஆஹா. இந்த கஷ்டப்பட்டு உட்காந்து போட்டு போட்டதுனால அடே நீங்கள் வருஷமாக வந்து மாட்டிக்கிச்சிங்க. அது விடக்கூடாதுடா. தப்பிச்சு. ஐயோ நீங்கள் லியோன் சார்ஜர் வருஷமாக வந்து மாட்டிக்கிச்சிங்க. கழுத்து கம்மியாக இந்த தப்பிச்சிருச்சுங்க. மைண்ட் வந்து காப்பாற்றிச்சுங்க. இந்த ஏரியா அப்படி வேலை பண்ணுவேன். அப்புறமேட்டு சமாளிச்சுக்கணும். ஏன்னா அதை சமாளிக்க தான் சுத்தமாக நமக்கு. ஆஹா ரெடி ஸ்பீடா சுத்தம்டா. என்னங்க பிகச்சு மட்டமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. டேய் பிகச்சு வேஸ்ட்டுடா. லைஃபே இல்லைங்க. வேஸ்ட்டுங்க பிகச்சு. இதே முடிக்க முடியல. இப்போ ரெக்வைஸ் ஆகலாம். பிகச்சோட சுத்தமாக முடிக்க முடியாது போலீங்க. எல்லோரும் வந்துட்டாங்க. அப்போ நீங்கள் சண்டை போடுங்களா. நான் வந்து கடைசியாக வந்து ஒரு வில்லங்க தரம் பண்ண போகிறேன். இதை சொல்லிட்டாங்களே. நீங்கள் வேஸ்ட்டுங்க பிகச்சு. சீரியஸாக சொல்கிறேன். பிகச்சு வேஸ்ட்டு. லியோன் சார்ஜரும் எவ்வளோ அக்கௌண்ட்டாக இருக்கா. ஓகே லியோன் சார்ஜர் எப்படியோ ஸ்கூல் பண்ணிட்டோம். நைஸு போயப்பா சாமி. முடியல அந்த கதையை முடியல. விடாதீங்களா.
தான் யூனிட் வந்துருக்கு காசு. பிகாச்சு எவ்வளோ நல்லா போக்குவாங்க இல்லையா? நான் சார்ஜர் ரியல் லைஃப்பை தோக்கச்சிட்டாங்க, இங்கே தோக்கடிக்க முடியாதுன்னு காட்டிடுச்சு. சூப்பர்ரா, இப்படிதான் இருக்கும். பிகாச்சுவை நம்பி வந்தால் கைவிடப்படார் அப்படின்னு சொன்னாங்க. பிகாச்சுவை நம்பி வந்தால் கைவிட்டப்பட்டார் அப்படின்னு ஆகிப்போச்சுங்க. நீங்கள் என்னங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் முடிச்சு போட்டேங்க. ஆனால் இது உறிஞ்சிக்கிட்டு இருக்கேண்ணா. முடிஞ்சோ இந்த பாட்டு போக்கேமானுக்கெல்லாம் அடி வாங்க வேண்டியதாக இருக்குங்க. சரி, இவ்வளோ வேஸ்ட்டு. ஓகே, இப்போ ரெட் ரைஸ் வந்துருக்கு. ஓகே, ரெக்வைஸ் ஸ்பான் ஆக போகுது. ரெக்வைஸ் ஆக போகுது. ஒரு அதிரடியான வந்தோடனே நம்மளுடைய யூனிட் மூவை காட்டுவோமா வேணாமா? ஏன்னா ஃபைனலாக காட்டிக்குவோம். ஏன்னா அப்போ தான் நிறையா பாயிண்ட்ஸ் நமக்கு மட்டுமே வரும். ரெக்வைஸ் வந்தாலும் ஒரு எலக்ட்ரோ பாலை விடுவோம். இல்லை வேண்டாம், கோல் டாக் விடுவோம். அப்புறம் அடிச்சு நமக்கு எங்கன்னா அவனால் இன்னும் அட்டாக்கே பண்ணிட்டு இதாங்க பெஸ்ட்டு சாய்ஸ். இப்போ நமக்கு ஒரு வழி தெரியும். கிட்ட போனால் அப்படி பயங்கரமாக இருக்குது. ரெக்வைஸ் அவன் முடிச்சிட்டிங்களாடா? அதுக்கு முடிச்சிங்க வீட்டில் அப்படின்னு பக்கம் முடிச்சிங்க. இன்னும் எவ்வாறு கூட ஆகலை. இதெல்லாம் நம்ம போட்டு மறக்க வச்சுக்கோங்க. ஓகே, இல்லை நம்ம 2 மேட்ச் விளாண்டுருக்கோம்.
ரைட்டு. அடுத்த போக்கிமான் மேட்ச்சில் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போக்கிமான் யூனிட்டில் இருக்கிற ஏதாச்சும் 2 போக்கிமான் நேமை சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொல்கிற போக்கிமான்ஸில் ரேண்டமாக 2 போக்கிமானை ஆஃப்லைன் மோடில் செலக்ட் பண்ணி விளாண்டு காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் யாரோடைய கமெண்ட்டை நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் என்னோடய சேனலில் ரீடும் பண்ணுவேன். ஓகேவா? நாளைக்கு ஒரு பெஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் 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 பாய்.